அனைவருக்கும் வணக்கம். நாட்டினுடைய அமைதி நிலையை ஒவ்வொரு நாளும் குழப்பக்கூடிய மாதிரியான பரபரப்பான செய்திகள் ஒவ்வொரு நாளுமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில நேற்றுக்கும் கூட எரிபொருளுக்கான ஒரு தட்டுப்பாடு நிலை நிலவி இருந்தது. இன்றும் மக்கள் எரிபொருட்களை கொள்வனம் செய்து வீட்டுல பதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. கடந்த காலங்களை போன்று எரிபொருளுக்கான ஒரு வரிசை நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்ற பயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனா எரிபொருளுக்கு எந்த வகையிலுமே தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு விளக்கமா சொல்லியிருக்கின்றார். அதை விட பார்த்தோம்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அனுர தரப்புல ஒரு வாக்குவாதம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. அது தொடர்பாகவும் பார்க்க போறோம். அதை விட கனிம சஞ்சீவனுடைய கொலை வழக்குல மேலதிகமாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ற விடயங்களை இன்றைக்கு முக்கியமான செய்திகளாக நாங்க பார்க்க போறோம். முழுமையான செய்திகளுக்கு போறதுக்கு முதல் நீங்க இப்ப வரைக்கும் எங்களை சில சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. அந்த வகையில நாட்டினுடைய இன்றைக்கு முக்கியமாக பேசப்பட்ட செய்தி பாத்தீங்கன்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு எதிர்காலத்துல வருமா, அதாவது இனிமேல் திருப்பியும் நாங்கள் வரிசைகள்ல எரிபொருளுக்காக நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வருமா என்ற அச்சமும் குழப்பமும் மக்களிடத்துல ஏற்பட்டிருக்குது. ஆனா அந்த அச்சங்களுக்கு எல்லாமே முடிவு கட்டுற விதமா இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வுல தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் அப்படி எரிபொருளுக்கு எந்த தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். பாத்தீங்கன்னா, இது ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்கள் வேண்டும் என்றே செய்தன்னு சொல்லியிருக்கணும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு ஆரம்பத்துல எரிபொருளுக்காக 1100க்கும் மேற்பட்ட லீட்டர்களை முற்பதிவு செய்யறது வழக்கமா. ஆனா இப்ப அந்த 1100 லீட்டருக்கு மேலாகத்தான் முற்பதிவு செய்யணும். இந்த நிலைமையில என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில விநியோகஸ்தர்கள் இந்த இதுல இருந்து விலகி வேணுமண்டே சமூக வலைதளங்கள்ல சில அறிக்கைகளை வெளியேறினோம். அந்த அறிக்கைகள் வைரலாகித்தான் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி நேற்றைய தினம் மக்களிடத்துல ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கு. அப்ப திடீரென்று ஏன் இப்படி இவங்க செய்வாங்க, என்னத்துக்காக திடீரென்று ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு 3 விதமான லாபம் எரிபொருள் விநியோகத்தின் மூலம் கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 வீத லாபத்தின அதாவது இந்த எரிபொருள் விநியோகத்துல 3 விதமான லாபம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொல்லி இருக்குது. இந்த 3 வீத லாபம் என்னது பாத்தீங்கன்னா, ஒரு அதீத லாபம் சொல்லப்படுகின்றது. இந்த 3 வீத லாபம் உண்மையிலே பொதுமக்களுடைய சொல்லி அந்த திரைசேரிக்கு சேர வேண்டிய பணம் சொல்லப்படுது. அதனால இந்த 3 வீத லாபத்தை பொதுமக்களுக்கு நியாயமான முறையில கொண்டு சேர்ப்பதற்காக அந்த 3 வீதமான லாபத்துல மாற்றத்தினை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்தது அரசாங்கத்துல. அந்த முயற்சிகளுக்கு எதிராகத்தான் சில விநியோகஸ்தர்கள் வேண்டும் என்று அதை குழப்பறதுக்காக எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதாக ஒரு பிம்பத்தினை ஏற்படுத்தி அதை குழப்பிக் கொண்டிருக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி, அதாவது ஒரு சில விநியோகஸ்தர்கள் அதுல இருந்து விலகி இருக்கணுமே தவிர எல்லாருமே அதுல இருந்து விலகி இல்லைன்னு சொல்லி எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இந்த வகையிலும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு நாட்டினுடைய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியா என்ன பேசப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றங்களை செய்யும் பொருட்டு பாதாள உலக கும்பல்களோடு தொடர்புகளை வைத்திருந்தனர் என்று சொல்லப்படுது. இது யாரு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொது பாதுகாப்புடைய பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். உண்மையா இதை இன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற அமர்வுல பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த பாதாள உலக குழு என்ற வார்த்தை இப்ப ஒரு அண்மை காலங்களில் அதிகமா பேசப்படுது நாங்க நினைப்போம். உண்மையா அது முந்தைய அரசாங்கம் போல கட்டி வளர்க்கப்பட்டு அன்றைக்குமே பேசப்பட்டு கொண்டுதான் இருந்தா. இன்றைக்கு அதிகமா பேசப்படுது. இந்த பாதாள உலக குழுக்களோட எந்த ஜனாதிபதிக்கு என்ன மாதிரி தொடர்பு இருந்தது, என்ன காரணங்களுக்காக தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி எல்லாமே சுனில் வட்டக்கல் அவர்கள் கதைச்சிருக்குன்னு அது எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா, மறைந்த ஜனாதிபதி ஜெயவர்தனா அவர்கள் கோணவல சுனில் என்ற பாதாள உலக குழு உறுப்பினரை வைத்துக் கொண்டுதான் பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய வீட்டுக்குறையில கல்லறிந்தார்னு சொல்லியுமே ஒரு குற்றச்சாட்டு சுனில் வட்டக்கல் அவர்கள் வச்சிருக்கின்றார். அதை விட பார்த்தோம்னா, மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசன் பாதாள உலக குழுவை வழி நடத்தித்தான், அதாவது ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி சொய்சா அவர்களை வீட்டுல இருந்து கடத்தி படுகொலை செய்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டையுமே அனுர தரப்புல இருந்து வச்சிருக்கிறாங்க. பார்த்தோம்னா, இந்த ரிச்சர்ட் டி அவர்கள் அந்த காலத்துல முன்னே ஊடகவியலாளா இருந்திருக்கிற அதே நேரம்
மனித உரிமைகளுடைய செயற்பாடுகளா இருந்திருக்கு. அதே நேரம் ரூபவாகியனுடைய ஆங்கிலத்தினுடைய செய்தி வாசிப்பாளராகவுமே வந்து இந்த ரிச்சர்ட் டி சொய்சா அவர்கள் இருந்திருக்கிறார். இவரை பற்றி ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவர இருக்கின்றது. ராணி என்ற ஒரு திரைப்படம் வந்து இவரை பற்றி வெளிவர இருக்கின்றது. அதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து அந்த திரைப்படத்தை ரகசியமா பார்த்து தன்னுடைய தந்தை ஜனாதிபதியாக இருந்த போது என்ன நடந்தது என்பதை வந்து தான் தெரிஞ்சு கொள்ள கோர்றதாக வந்து சுனில் வட்டக்கல் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கின்றார். அதை விட மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலுமே வந்து பாதாள உலக குழுக்களோட வந்து தொடர்பு இருந்தது என்ற மாதிரி வந்து சுனில் வட்டக்கல் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, 2 பேரும் முக்கியமா குறிப்பிட்டிருக்கிற ஜீலம்பட்டி அமரையும் மற்றது பாத்தீங்கன்னா பம்பொட்டா என்ற 2 பேரையுமே வந்து 2 பேரோடையுமே வந்து மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வந்து தொடர்பு இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதுலயுமே தான் ஜீலம்பட்டி அமரே என்பவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்கிறாருன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு பாதுகாப்பாளராக பணியாற்றியிருக்கிறார்னு சொல்லி வந்து பாதுகாப்பு பொது பிரதி அமைச்சர் வந்து சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியாக நேற்றைக்கு நடந்த நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதியும் இதையே தான் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள், சட்ட அதிபர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீசார் எனும் பல்வேறு துறையினருக்குமே வந்து இந்த பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி நேற்றைக்கு நடந்த நாடாளுமன்ற அமர்வுல அனுரா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து என்ன சொல்லிங்கன்னா, கடந்த காலத்துல எல்லா அரசாங்கங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த பாதாள உலக குழுக்களோட ஒரு தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லப்படும். ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல வந்து அதை வந்து முடிவு கட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தான் செய்வோம் என்று சொல்லி இருக்கின்ற 7356 ரக துப்பாக்கிகள் வந்து பாதாள உலக குழுக்களுக்கு வந்து கைமாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியுமே அவர் தகவல் வந்து கிடைச்சிருக்கிறதா அனுர வந்து தன்னுடைய உரையில வந்து சொல்லி இருக்கின்றார். மற்றது இந்த அண்மை காலங்களில் நடந்த கொலைகள்ல 6 ஒவ்வொருபட்ட பாதாள குழுக்கள், அதாவது பாதாள உலக குழுன்றது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, 6 விதமான ஒவ்வொருபட்ட பாதாள குழுக்கள் வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அவர்களுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியுமே வந்து அனுரா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். அதை விட இன்னும் ஒரு செய்தி ஒன்றையுமே வந்து அனுரா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். என்னன்னா, விரைவில் ஒரு முக்கியமான கைது, அதாவது குற்றவாளி கைதாவார் அல்லது அவர் தானே வந்து அதாவது சரண்டர் என்ற மாதிரி நேற்று உரையில வந்து அனுரா அவர்கள் சொல்லியிருந்தார். அது யார் என்ற கேள்வி வந்து மதியம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து அதிகம் பேசப்பட்டது. ஆனா மாலை நேரங்கள்ல வந்து யாருன்னு சொல்லி வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் தான் வந்து அவர்னு சொல்லி தேசபந்து தென்னகோன் என்ற அவர் அதிகாரியை தான் வந்து கைது செய்யப்படும் அல்லது வந்து அவர் விரைவில் தானே கைதாவார் சரணடைவார்னு சொல்லப்படுது. இது என்னத்துக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து இடம்பெற்றுள்ளது. அதிலேயுமே வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து உயிரிழந்திருப்பார். அந்த சம்பவம் தொடர்பாக வந்து இன்றைக்கு மாத்தளை நீதிமன்றம் இந்த முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனையும் அதோட சேர்ந்து 8 பேரையுமே வந்து கைது செய்ய சொல்லி வந்து சிஐடிக்கு வந்து உத்தரவிட்டிருப்பாங்க. அதைத்தான் வந்து அனுரா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார்கள். இப்படி வந்து பாராளுமன்றத்திலையும் சரி, பாராளுமன்றத்துல வந்து இந்த நாட்டு நடப்புகள் அது சொன்னா நிறைய வாக்குவாதங்கள் வந்து போய்கொண்டிருக்க இந்த நிலைமையில கனியமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை வழக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து தேசிய பாதுகாப்புக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியை வந்து வச்சிருக்குது. அந்த வகையில இன்றைக்கு ஒரு செய்தி வந்து என்ன வந்திருக்குன்னு சொன்னா, இந்த கனியமுல்ல சஞ்சீவ் அவர்களுடைய கொலை வழக்குல நான் வந்து திருப்பி எல்லாத்தையுமே சொல்ல விரும்பல, அவர் யாரு என்னதுக்காக கொலை செஞ்சு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த வகையில பார்த்தோம்னா இவர் வந்து போலீசார் வந்து இன்றைக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வச்சிருக்கிறோம். தாங்கள் கைது செய்தது வந்து சரியான நபரா, நாங்க கைது செய்தது வந்து சரியான துப்பாக்கிதாரிதானா என்ற ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறோம். என்னன்னா, இப்ப துப்பாக்கி சூட்டை நடத்தி விட்டு தப்பி போற வழியில வந்து என்னென்ன வந்து 2 பேரும் வழிவார முடியும், உண்மையா நாங்க கைது செஞ்சது வந்து சரியான துப்பாக்கிதாரிதானா அல்லது அவருடைய உருவத்தில் இருக்கிற வேறொரு ஆளா என்ற ஒரு கேள்வியை வச்சு அந்த கோணங்கள்லயுமே வந்து போலீசார் வந்து விசாரணைகளை செய்து கொண்டு வாரேனும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ரோமி என்ற ஒரு மோப்ப நாயை வைத்துக்கொண்டு இந்த அதாவது தேடுதல் வேட்டை வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லியுமே வந்து சொல்லப்படுது. இன்றைக்கு நாட்டினுடைய முக்கியமா வந்து சமூக வலைத்தளங்களை பேசப்பட்ட முக்கிய செய்திகள் எல்லாவற்றையுமே தொகுத்து நான் உங்களுக்கு எல்லா தகவல்களையுமே தந்திருக்கிறேன்னு சொல்லி நம்புறேன். இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சுவன்யா.